சாமி சரணம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மில்லாக தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்கே கிளம்பி ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாளாக வந்து மினி விளாக்ஸ் எல்லாம் வந்து எது சம்மந்தப்பட்டது வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அதே தான் நம்ம வந்து ஐயப்பன் பஜனைக்கு போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து பொது பூஜை மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்னிசாமி வந்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போனோடனே பாத பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாமிங்க எல்லாருமே வரிசையாக நின்று ஒருத்தருக்காக அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த கார்த்திகை மந்த்து ஃபுல்லாகவே இந்த மாலை போடுற எல்லா சாமிங்களுக்குமே பயங்கர ஒரு வைப்ரேஷன். எல்லாருமே இந்த சாமி கும்பிட்ற அந்த வைப்லேயே இருப்போம். அதுவும் இந்த பஜனைக்கெலாம் போகும்போது இன்னுமே பயங்கரமாக இருக்கும். அப்புறம் என்ன காய்ஸ், பாத பூஜை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க எனக்கும் அருண் சாமிக்கும். அப்புறம் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தாக்க ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்ன பார்க்குறீங்களா, வேறு எதுவும் இல்லை, நம்ம லிங்க ரூபத்தில் நம்ம சிவன், நம்ம தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டிற்கும் இறைவாக போற்றி எங்கள் அப்பாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள குட்டி சாமிங்க எல்லாருமே நம்மளோட ஃபேன். ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டானுங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த பூஜையை வந்து நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக வைபோட பண்ணோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குட்டி பசங்க மனசுக்குள்ளே இடம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அது இந்த உள்ள காலத்தில் அதை நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் என்ன கைஸ், அப்படியே வந்து பஜனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பஜனை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் டைம்லேயே வந்து சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மன் சாங் பாடும்போது எல்லாருமே பயங்கர வைபோட சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பயங்கர வைப்ரேஷன் இருந்துச்சு. நானும் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து பஜனையை பயங்கரமாக பாடினோம். அருண் சாமி இந்த வருஷம் பயங்கரமாக பாடிச்சு. நான்லாம் போன வருஷம் பாடுறதுக்கே தயங்கினேன், பயந்துட்டு ஐயோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ. ஆனால் இந்த வருஷம் அருண் சாமி ஃபஸ்ட்டு வருஷங்கிறதுனால இருந்தால் கூட நான் கூட இருக்கிறதுனால அவர் அருண் சாமி சேர்ந்து பாடிச்சு. அப்புறம் கன்னிசாமிங்களுக்குலாம் தனியாக ஸ்பெஷலாக ஏதோ பண்ணாங்க. அந்த பூஜை அந்த மலர் போட்டு இங்கே பாருங்கள் ஒருத்தர் வைப் பண்ணிகிட்டு இருக்காரு, பயங்கரமாக வைப் பண்ணார். அப்புறம் எப்பவும் போல் அந்த 18 படி கற்பூரம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் ஏற்றலை, தம்பி தான் ஏற்றினாரு, அருண் சாமி தான் ஏற்றினா ஃபஸ்ட்டு வருஷம் அப்படிங்கிறதுனால. அப்புறம் இந்த ஆரத்தி பயங்கரமாக இருக்கா. இந்த ஆரத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயப்பன் பஜனையில் எனக்கு மோஸ்ட்டு பிடிக்கிறது அந்த 18 படி ஏற்றுறதும் அந்த லாஸ்ட்டாக அந்த ஆரத்தி காட்டுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து மங்களம்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாருமே சேர்த்து அப்புறம் ஐயப்பனுக்கு வந்து அந்த ஆரத்தி காட்டுவாங்க. அப்புறம் வந்து எப்போவுமே போல் லாஸ்ட்டாக வந்து அந்த ஐயப்பன் கிட்ட வந்து அறிந்து மறியாமல் சொல்லுவோம். அதையும் நல்லபடியாக முடிச்சுட்டு அன்னதானத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த போன கேப்பில் வந்து திவ்யா வந்து இந்த சீக்வன்ஸ் எடுத்தாங்க, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னதானம் சாப்பிடும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னாக்கா குழந்தை இல்லை போல் ஒரு அக்காவுக்கு. அந்த அக்கா வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம படையிலேருந்து சாப்பாடு எடுத்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி இது போன வருஷமும் நான் பண்ணேன். நானும் நல்லபடியாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்டு கிளம்பும் போது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஓகே காய்ஸ், பை பாய், சாமி சரணம்.